ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். நான் ஹரிஷ், செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். ஸ்டாக்ஸ், இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸில் எப்படி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணுன்னா நம்மளோட இந்த யூடியூப் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு, என்ஐஎஸ்எம்மின் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது. நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தி ஆக்டிவ் ட்ரேடர் கிளப் இந்த யூடியூப் சேனல்லையே வாட்ச் பண்ணுங்கள். நம்மளை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட வெப்சைட் rharish.comல நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் 1 பாயிண்ட் கான்டாக்ட் நம்பர் 9944759616 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க. இந்த வீடியோவில் நம்மளோட ஆப்ஷன் ஸ்கேல்பர் ப்ரீமியமில் அந்த ஆப்ஷன் பயஸ் லெவல்ஸை ஆட்டோமேட்டிக்காக சார்ட்டுக்குள்ளே வர மாதிரி பண்ணுறதா சொல்லியிருந்தோம். அந்த அப்டேட்டும் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் அப்டேட்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த இண்டெக்ஸோட ஸ்பாட் லெவல்ஸில் நம்ம பயஸ் எடுக்கக்கூடிய அந்த லெவல்ஸ் இண்டிகேட்டரில் மிட் ஜோன் வந்து கிரியேட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். அந்த அப்டேட்டும் பண்ணியாச்சு. அந்த 2 அப்டேட்டும் என்னென்னங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேக் எண்ட்லேயே இந்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அப்டேட் ஆகியிருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ட்ரேடிங் வியூ சார்ட்லேருந்து இந்த 2 இண்டிகேட்டரையும் ஒரு டைம் ரிமூவ் பண்ணிடணும். நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு ட்ரேடிங் வியூ ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு இண்டிகேட்டர்ஸில் இன்வைட் ஒன்லிக்கு போய் இந்த 2 இண்டிகேட்டர் திரும்ப எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் அந்த அப்டேட் வந்து கிளியராக வந்துடும். புது அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ அந்த இண்டெக்ஸ் லெவல்ஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் லெவல்ஸ்னு வந்திருக்கும். ஸோ அந்த இண்டெக்ஸ் லெவல்ஸ் நேம் பண்ணியிருக்கோன்னா முன்னே நிஃப்டிக்கு மட்டும் கொடுத்துட்ருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப், சென்செக்ஸ் எல்லாத்துக்குமே லெவல்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து சென்செக்ஸ் வந்து டிலேட் டேட்டா. அது நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் அவங்க வந்து டிலேட் டேட்டா தான் வந்துட்டுருக்கு ட்ரேடிங் வியூவில். அது பார்த்துக்கோங்க. இது எல்லாத்துக்குமே அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸு, ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ஸ்ட்ரைக் ப்ரைஸு, என்ன இயரு, என்ன எக்ஸ்பிரி, அதை என்ன மந்த்து கரெக்டாக வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த லெவல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிரும். இந்த லெவல்ஸில் வந்து இந்த டேபிள் வருது இல்லைங்களா, இந்த டேபிளும் நீங்கள் எங்கே வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். டாப் லெஃப்ட்டு, டாப் சென்டர், டாப் ரைட்டுன்னு இந்த மாதிரி இந்த சார்ட்டில் உங்களுக்கு எந்த இடத்துக்கு வேணுமோ வச்சுக்கலாம். இப்போ நான் டாப் ரைட் வச்சேன்னா இந்த கார்னருக்கு வந்துடும் பாருங்க. டாப் ரைட் வச்சு ஓகே கொடுத்துட்டா இந்த கார்னருக்கு வந்துடுச்சு. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எங்கே உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலு, கரண்ட் டே ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ், அந்த ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் டே க்ளோஸ் அண்ட் கரண்ட் டே ஓப்பன், இது 4க்கும் தனித்தனியாக ஆன் ஆஃப் கேட்டிருந்தீங்க, அதுவும் கொடுத்துருக்கோம். இந்த டிக் மார்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆயிரும். பாருங்க, நான் ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வரைக்கும் ஆன் பண்ணுறேன். உங்களுக்கு அந்தந்த லெவல்ஸ்லாம் ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு லெவல் வேணானாக்கா நீங்கள் அந்த டிக் மார்க் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். கரண்ட் டே ஓப்பன் வேணாம், ப்ரீவியஸ் டே லோ வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாத்துக்கும் நீங்கள் கலரும் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்தாச்சு. இந்த கலர் பிளாக் வருது இல்லைங்களா, இந்த இடம் எல்லாமே கலர் சேஞ்சு. உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நார்மல் ஸ்விங்ஸு, ஸ்ட்ராங் ஸ்விங்ஸுக்கும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்தாச்சு. ஸோ எல்லாமே உங்களுக்கு நீங்களே எடிட் பண்ணிக்கிற மாதிரி உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு பண்ணுற மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு டைம் வந்து இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இந்த டிஃபால்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, கீழே வந்து இந்த டேபிளில், இந்த சேஞ்ச் பண்ணுற டேபிளில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிஃபால்ட்டுன்னு இருக்கும், சேவ் ஆஸ் டிஃபால்ட்டுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த சேவ் ஆஸ் டிஃபால்ட் உங்களோட சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எப்படி சார்ட் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சேவ் ஆஸ் டிஃபால்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு சேவ் ஆகிடும். நீங்கள் எப்போ இந்த இண்டிகேட்டர் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் என்ன செட்டிங்ஸ், என்ன கலர் கொடுத்தீங்க, என்னென்ன லெவல்ஸ் உங்களுக்கு வேணும்னு ஆன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதோட தான் ஓப்பன் ஆகும். திரும்ப நீங்கள் ஏதாவது மாற்றணுன்னா ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு எல்லாம் நார்மலுக்கு வந்துடும். உங்களுக்கு தேவையானது மாற்றிட்டு திரும்ப சேவ் ஆஸ் டிஃபால்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இண்டெக்ஸ் லெவல்ஸ் நம்ம பண்ணியிருக்க சேஞ்ச். அடுத்து வந்து ஓஎஸ்பியில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம ஆப்ஷன் சார்ட்டுக்கு போயிடலாம். ஆப்ஷன் சார்ட்டில் கரண்ட் வீக் எக்ஸ்பிரி நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ட்ரைக் எடுக்கிறோம் இந்த இடத்துல. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் எல்லாம் ஆல்ரெடி இருந்ததே தான். உங்களுக்கு பேராமீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கு. கால் டேட்டா, புட் டேட்டா. இதில் வந்து புல் பியர்னா கால் டேட்டாக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ளூ கலர் கேண்டில் கொடுத்துருக்குமா, இதில் வந்து எல்லா கேண்டிலும், இதில் வந்து க்ரீன் கேண்டில், ரெட் கேண்டில் இருக்கும் இல்லையா, அந்த எல்லா கேண்டிலுக்கும் நம்ம ப்ளூ கொடுத்துருக்கோம். இதுலேயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும், எது இதில் வந்து எது செல் கேண்டில், எது வந்து பை கேண்டில் தெரியணும்னா நீங்கள் புல் கேண்டிலுக்கு ஒரு கலரும் பியர் கேண்டிலுக்கு ஒரு கலரும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் புட் டேட்டாலையும். அப்புறம் ஐடிஎம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே பிளாட் ஆகிருக்கு.
இதுதான் நம்மளோட லெவல். இந்த லெவலுக்கு மேல இருக்க ஸ்ட்ரைக் புல்லிஷ், கீழ இருக்கிறது பியரிஷ். இத டச் பண்ணிட்டு திரும்புனா ரிவர்சல். இதுக்கு மேல உங்களோட 3 என்ட்ரி டைப்ல எந்த என்ட்ரி டைப்ல வருதோ அந்த அந்த இதில ட்ரேடுங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். இது இனிமேட்டு நீங்க லெவல் வந்து நீங்க மார்க் பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இதுலயுமே இப்ப இந்த மணிக்கு நீங்க பார்க்கணும்னா, ஐடிஎம் ஆப்ஷன் போட்டீங்கன்னா 2க்கு உண்டான லெவலும் வந்துரும். பாருங்க. உங்களுக்கு கால்க்கு உண்டான லெவலும் வந்துரும். புட்டுக்கு உண்டான லெவலும் வந்துரும். 2லயுமே நீங்க பார்த்துக்கலாம். புட் வந்து இதுக்கு இந்த லெவலுக்கு மேல இருந்தா புட்டு புல்லிஷ், கால் இதுக்கு மேல இருந்தா புல்லிஷ்ங்கிறத நீங்க அதுவுமே இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ அதுவுமே 2 லெவலுக்கு வர மாரி குடுத்தாச்சு. அடுத்து விவாப்க்கு எல்லாத்துக்குமே கலர் சேஞ்ச் ஆப்ஷன் குடுத்துருக்கு. ரிவர்சல், ஸ்ட்ராங் ரிவர்சலுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த புல், பியர் அப்படிங்கிறது என்னன்னா, புல்லுனா இந்த பை சைட் ட்ரையாங்கிள். பியர்னா இந்த எக்ஸிட் பாயிண்ட் ட்ரையாங்கிள். அப்ப இதுவுமே உங்களுக்கு ஏதாவது கலர் சேஞ்ச் வேணும்னா, நீங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது குடுத்தாச்சு. அடுத்து ட்ரெண்டுக்கு புல் பியர். அந்த சர்க்கிள் பிளாட் ஆகும் இல்லைங்களா? அதுக்கான புல் பியர். அடுத்து ட்ரெண்ட் கிளவுட். இந்த கிளவுட் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா? இந்த கிளவுடுக்கும் நீங்க கலரு. இங்க பாருங்க புல் வந்து அக்வாவும், பியர் வந்து ஆரஞ்சும் வச்சிருந்தோம். இதுவும் உங்க உங்க இதுக்கு என்ன வேணுமோ நீங்க மாத்தி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பயஸ் லெவலுக்கும் நம்ம கலர் குடுத்துருக்கோம். பயஸ் லெவல் ஏடிஎம்க்கு வந்து இந்த கலர் குடுத்துருக்கோம். பிங்க் கலரு. அதே வந்து ஐடிஎம் போட்டீங்கன்னா, காலுக்கு வந்து இந்த பிங்க் கலரும், புட்டுக்கு வந்து இந்த டார்க் வயலட் கலரும் குடுத்துருக்கோம். இதுவுமே நீங்க உங்களுக்கு வேணுங்கிற மாரி மாத்திக்கலாம். அதே மாரி ஸ்பாட்லயும் சில பேரு இந்த ப்ரீவியஸ் டே ஹை, லோ, குளோஸ் அண்ட் ஓப்பன் கேட்டிருந்தீங்க. அந்த ப்ராஃபிட் புக்கிங் பேனிக் லெவல்ஸ பார்க்கறதுக்காக, அதுக்கான ஆன் ஆஃப் இங்க வச்சாச்சு. அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அதுக்கு உண்டான லெவல்ஸ் வந்து இங்க பிளாட் ஆயிடும் உங்களுக்கு. பாருங்க. உங்களுக்கு அந்த லெவல் பிளாட் ஆயிடுச்சு. இங்க மேல டாட் டாட் லைனா, டாட் டாட் லைனா பிளாட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கீழ நார்மலா ட்ரெண்ட் டேபிள் எப்பயும் போல தான். அந்த டேபிள் வந்து நீங்க சொன்ன உங்களுக்கு தேவையான மாரி எந்த இடத்துக்கு சேஞ்ச் பண்ணி வைக்கணுமோ, அந்த ஆப்ஷனும் குடுத்தாச்சு. டார்க் தீம் ஆன் ஆஃப்க்கான ஆப்ஷனும் குடுத்தாச்சு. ஸோ கம்ப்ளீட்டா இதுலயும் அதே தான். டிஃபால்ட்க்கு வந்து நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, டிஃபால்ட் வந்துரும். உங்களோட இது எல்லாமே என்ன லெவல்ஸ் வேணுமோ வச்சுட்டு, சேவ் அஸ் டிஃபால்ட் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது சேவ் ஆயிடும். நீங்க ஓப்பன் பண்ணும்போது நீங்க சேவ் பண்ண செட்டிங்ஸோட தான் ஓப்பன் ஆகும். ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா ரீசெட் பண்ணிட்டு, நீங்க ஃப்ரெஷ்ஷா வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அப்டேட்ஸு. அப்டேட் எல்லாமே ஃபைனல் அப்டேட்டா இது இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, எல்லா இதுவுமே குடுத்தாச்சு கிளியரா. ஆ இதுல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி என்ட்ரி டைப்ஸு, கிளவுட் எப்படி என்ட்ரி பண்றது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கீழ வீடியோ குடுத்துருக்கோம். கம்மிங் வீக்ஸ்ல நான் திரும்பவும் ஒரு டைம் கூட அந்த என்ட்ரி டைப்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சின்ன சின்ன வீடியோ போடுறேன். உங்களுக்கு அப்ப குயிக் ரெஃபரன்ஸ் மாரி அப்பப்ப தேவைப்படும்போது அந்த செப்பரேட் வீடியோஸ் கூட நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். உங்களுக்கான கம்ப்ளீட் இது குடுத்தாச்சு. இதுலயுமே பார்த்தீங்கன்னா 2லயுமே உங்களுக்கு இந்த ஸ்டைல்ல போனீங்கன்னா, இதுல இருக்கிற லைன் திக்னெஸ் கூட நீங்க மாத்திக்கலாம். லைன் திக்னெஸ் உங்களுக்கு என்ன வேணும்? அந்த லைன் டைப் எப்படி வேணும்? டேஷ்ட் லைனா? டாட்டட் லைனா? எப்படி வேணுங்கிறத வச்சுக்கலாம். அதே மாரி இதில பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பல்ஸ் டைமண்ட் சிம்பல் போட்டிருக்கோம். ட்ரையாங்கிள் சிம்பல் போட்டிருக்கோம் இல்லையா? இதுவுமே நீங்க என்ன வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. எது வேணுமோ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா இது மட்டும் மாத்தாதீங்க. அப்சல்யூட்ங்கிறது அப்படியே இருக்கணும். அதே மாரி இதிலேயே லைன் சார்ட்ங்கிறது அப்படியே இருக்கணும். மத்தபடி இந்த சிம்பல்ஸ் லைனோட திக்னெஸ், லைன் டாட்டட் லைனா என்ன லைன் வேணுங்கிறத மாத்தலாம். இந்த ஷேப்ஸ் வந்து என்ன ஷேப் வேணா நீங்க உங்களுக்கு புடிச்சத நீங்க மாத்தி வச்சுக்கலாம். அதே மாரி தான் உங்களுக்கு இதுலயுமே நம்ம குடுத்துருக்கோம். இண்டெக்ஸ் லெவல்லயுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டைல்ல சேஞ்ச் பண்ற மாரி நம்ம குடுத்துருக்கோம். ஓகேங்களா? அது வேணுனாலும் நீங்க இந்த ஷேப்ஸ் வந்து வேணும்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்னல் ஸ்விங்ல வரக்கூடிய அந்த ஷேப்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். அது எது வேணுமோ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அபோவ் பார், பிலோ பார்ங்கிறது அது வந்து அந்த கேண்டிலுக்கு மேல கீழ. பைக்கு வந்து கேண்டிலுக்கு கீழ இருக்கும். செல்லுக்கு வந்து கேண்டிலுக்கு மேல இருக்கும். அது அப்படியே தான் இருக்கும். இந்த ஷேப்ஸ் வந்துட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஆப்ஷன்ஸ் கால்குலேட்டர் பிரீமியம்ல ஃபைனல் அப்டேட். இது வந்து நம்ம சொல்லியிருந்தோம் லைஃப் டைம் எடுக்கிறவங்களுக்கு நம்ம இந்த இயர் எண்டுக்குள்ள அடிஷனலா ஒரு கோர்ஸும், அடிஷனலா அந்த வால்யூம் ப்ரொஃபைல் எலைட் வால்யூம் ப்ரொஃபைல் இண்டிகேட்டர் குடுக்குறோம்னு. அது இன்னும் 10 டேஸ் தான் இருக்கு. ஸோ ஃபாலோ அப்ல இருக்கவங்க எல்லாருமே அத வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் அப்டேட்ஸும் நான் கம்ப்ளீட் பண்ணி குடுத்துட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் ஒரு டைம் சார்ட்லேருந்து டெலீட் பண்ணிட்டு 2 இண்டிகேட்டரையும் நிஃப்டி லெவல்ஸ்க்கு பதிலா இண்டெக்ஸ் லெவல்ஸ்ன்னு நேம் இருக்கும். ஆப்ஷன்ஸ் கால்குலேட்டர் பிரீமியம் அப்படியே தான் இருக்கும். நீங்க அந்த 2யும் ஒரு தடவ திரும்ப இன்வைட் ஒன்லிக்கு போயிட்டு ட்ரேடிங் வியூ க்ளோஸ் பண்ணுங்க. திரும்ப ஓப்பன் பண்ணுங்க. இன்வைட் ஒன்லிக்கு போயிட்டு 2யும் ஆட் பண்ணிட்டு நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா, இதெல்லாம் சேஞ்ச் பண்ற மாரி இருந்துச்சு அப்டின்னா, உங்களுக்கு அப்டேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃபர்தரா ஏதாவது குவெரினாக்கா நம்ம டீம நாளைக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இணைப்பது முடியும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.